பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி ஃபுல் புக்கும் ஒரு திருப்புதல் 1 போட்டிருக்கேன். இப்போ 2வது போட்டிருக்கேன். இது மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து செயல் பகுதியும் ஃபுல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள செயல் பகுதியும் உரைநடை பகுதியும் இலக்கணம் இதெல்லாம் கலந்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆறு முதல் 10ஆம் வகுப்பு வரை இலக்கணம் விரைவு பயிற்சி. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை 1. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை 2. நெடில் எழுத்துக்கு 2. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அரை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து தனக்கு பின் ஒரு வல்லின உயிரெழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுதம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. உயிர்மெய் எழுத்துக்களில் ஞா என்னும் எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். எகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்து மொழி இறுதியில் வருவதில்லை. 6ஆம் வேற்றுமை தொகை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. சால. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. படித்தால். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஓடினாள். ஓடினான். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. பொறுத்துக. காவியா புத்தகம் படித்தால் சினைப்பெயர். பள்ளிக்கு சென்றார் கண்ணன் பள்ளி காலப்பெயர். அகிலன் மாலையில் விளையாடினான் இடப்பெயர். கோவலன் தலையசைத்தான் பொருட்பெயர். 4, 3, 2, 1. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை என்பது பண்பு பெயர். மா மற்றும் கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர். கவிதாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் என்பது தொழிற்பெயர். வளையல் மற்றும் மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர். மண், மரம், காற்று என்பது இடுகுறி பெயர். நாற்காலி மற்றும் கரும்பலகை என்பது காரணப் பெயர். கீழ்காண்மற்றுள் பறவை மற்றும் அணி என்பது எதனைச் சாரும்? காரண பொதுப்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி என்பது தொழிற்பெயர். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே சுருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இப்பாடலில் பயின்று வரும் உயர்வு நவிர்ச்சி அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் தொடராக வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. புலி போல பாய்ந்தால் சோழன் என்பதில் ஓமேயம். புலி போல பாய்ந்தால் சோழன். சோழன் என்பதில் ஓமேயம். தமிழ்த்தேன் என்பது உருவகம். தமிழ்த்தேன் என்பது
உருவகம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் என்பது ஏகதேச உருவக அணி. முகமலர் என்பது உருவகம். முகமலர் என்பது உருவகம். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர். மல்லிகை சூடினான் என்பது பொருளாகு பெயர். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. மண், பொன் பெயர் திரிச்சொல். அழுவம் மற்றும் வங்கம் என்பது பெயர் திரிச்சொல். கேணி பெற்றம் என்பது திசைச்சொல். பெற்றம் என்பது பசு. பெற்றம் என்பது பசு. கூர்கழி என்பது உரிதிரிச்சொல். உரிதிரிச்சொல். லக்குமி என்பது வடசொல். லக்குமி என்பது வடசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிடுகிறார்? 42. சோ என்பது ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மதில். சோ என்பது ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மதில். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பெற்றம். பொருந்தாத தேர்வு செய்க. மதில். யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? யா அகலம். யா என்பது அகலம். தவறான ஒன்றை தேர்வு செய்க. சே இகழ்ச்சி. சே இகழ்ச்சி. பொறுத்துக. வை பல். வௌ கவர். மை அஞ்சனம். பே மேகம். கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் பூமி. வந்தனன் என்னும் சொல்லின் வந்தனன் பா இன் இந்த் இத் அன் ஆன் அடிக்கோடிட்டு அன் என்பதன் பகுபத உறுப்பு சாரியை. பின்வருவனவற்றில் எது இடைப்பகாப்பதம்? கொல். கொல். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு பகுதி. பின்வருவனவற்றுள் எது இடைப்பகுப்பல்ல? இடைப்பகாப்பதம் அல்ல. எது இடைப்பகாப்பதம் அல்ல? படி. கூற்றுதல். அல், தல், அம், ஐ, கை, வை, கு, பு, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகள் ஆகும். காரணம் தொழில் பயனை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதனிலை திரிந்து தொழிற்பெயர் முதனிலை தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. பின்வரும் நூற்றில் தொழிற்பெயர் அல்ல. செம்மை. செம்மை. வானில் இடியிடித்து சோறு கொதி வந்தது என்பவை முதல்நிலை தொழிற்பெயர். தவறான ஒன்றை தேர்வு செய்க. உணவில் சூடு குறையவில்லை மிகுதி பெற்ற தொழிற்பெயர். கூற்று காரணம். சினையாகு பெயர். எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. பொறுத்துக. எழுத்துக்களின் இடப்பிறப்பு உயிரெழுத்துக்கள்.
வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12, கழுத்து. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6, மார்பு. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6, மூக்கு. ஆயுத எழுத்து 1, தலை. வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை எவை? நாக்கின் அடி ஓரமானது இ, ஈ, ஏ, ஏ, ஐ. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்து. கீழ்காணும் எந்த எழுத்துக்கள் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன? உ, ஊ, ஒ, ஓ, ஔ. வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள் அ, ஆ. வருகை என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு, இன்னு. மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் திறக்கும் எழுத்து இப்பு, இம்மு. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இத்து, இந்து. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து ஈ. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இரு, இன்னு. மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து எது? இல்லு. இவ்வு. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இரு, இழு. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து ஏது? இல், இல். நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச்சு, இஞ்சு. இச்சு, இஞ்சு. பின்வருவனவற்றுள் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து எது? இக்கு, இங்கு. இக்கு, இங்கு. கீழ்காணும் எந்த எழுத்து நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது? இல்லு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. பால் குடி. பொறுத்துக. மயில் அகவும். கூகை குழறும். புறா குணுக்கும். ஆந்தை அலறும். நேற்று வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். காரணம் வினைமுற்று 5 பால் 3 காலம் மூவிடம் என அனைத்தும் வரும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மாணவி கட்டுரை எழுதினாள் என்பது தெரிநிலை வினைமுற்று. பின்வருவனவற்றுள் வினைமுற்று படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஓடு.
வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருள்களை உணர்த்துவது வியங்கோள் வினைமுற்று. கூற்று விகிதத்தில் பொருளில் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. காரணம் இயர், அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உண்டு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கயல்விழி மாலை தொடுத்தாள் என்பது தெரிநிலை வினைமுற்று. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களிலும் வரும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை. பொற்கொடி ஆயநிலை 64னையும் கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வினா சார்ந்தது? தன்வினை. ஆசிரியப்பா ஈற்றுச்சேர் முடிவது சிறப்பு. ஏகாரத்தில். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். நீங்கள், ஒப்பு, எல்லை ஏது போன்ற பொருள்களில் வரும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. கொடை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. விழிப்பொருளில் வருவது போல் வேற்றுமையாகும். செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. தவறான ஒன்றை தேர்வு செய்க. நான்காம் வேற்றுமையில் உருபு இல், இன. அது, ஆது, ஆ என்பவை எந்த வேற்றுமை உருபுகள்? ஆறாம் வேற்றுமை உருபுகள். கூ என்பது எந்தன் வேற்றுமை உருபு? நான்காம் வேற்றுமை. கூ என்பது நான்காம் வேற்றுமை. அது, ஆது, ஆ என்பவை எந்த வேற்றுமை என்றால் ஆறாம் வேற்றுமை. கூ என்பது நான்காம் வேற்றுமை. இல் எனும் உருபு நீக்கல் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை. இடம் பொருளில் வந்தால் எந்த வேற்றுமை? ஏழாம் வேற்றுமை. பெயர் சொல்லில் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். வேற்றுமை. அறத்தால் வருவதே இன்பம். இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. பின்வருவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. அவலம், இரங்கல் முதலிய இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி ஆகும். எடுத்துக்காட்டு: அந்தோ இயற்கை அழிகிறதோ. பின்வரும் தவறான கூற்று என்பதை தேர்வு செய்து எழுதுக. பன்மை வினைமுற்று எழுது என வருவது இக்கால வழக்கு. தொகைநிலை தொடர்களின் எண்ணிக்கை எத்தனை? 6. தவறான பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. கம்பர் பாடல். ஏழாம் வேற்றுமை தொகை. உதவி வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் என நன்னூல் குறிப்பிடுவது வினைத்தொகை. மாட்டுக் கொட்டகை என்பதன் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பால்குடம் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பால்குடம் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை என்பதன் இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கருங்குவளை. போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது உவமை தொகை. பொற்கொடி வந்தாள் என்பதன் இலக்கண குறிப்பு
அண்மை அன்மொழித் தொகை. தாய் தந்தை என்பதன் இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. யாப்பு இலக்கண விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி டேஷ். திரிதல். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? 6. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமையும்படி எத்தனை வகைப்படும்? 5. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. யாப்பிலக்கணத்தில் தலைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? யாப்பிலக்கணத்தில் தலைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7. கீழ்காணும் குறளில் விடுபட்டு உள்ள இடத்தில் வரும் இலக்கண குறிப்பு காண்க. இடைச்சொல். குமரன் மழையில் நனைந்தான். எவ்வகை தொடர்? உடன்பாட்டு வினைத்தொடர். கீழ்கண்டவற்றுள் தரமான ஒன்றை தேர்வு செய்க. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகும். தவறான ஒன்றை தேர்வு செய்க. பார்த்த பையன். தவறான ஒன்றை தேர்வு செய்க. எழுவாய்த் தொடரில் வல்லினம் மிகும். வியங்கோல் வினைமுற்று. தவறான கூற்றை காண்க. வியங்கோல் வினைமுற்று தொடர்ந்து வல்லினம் மிகும். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது என்பதை காண்க. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கூறுக. வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழியாக இருந்து புணர்க்கையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு விற்று சென்றான். கீழ்கண்டவற்றுள் எது தவறு என்பதை காண்க. திருவளர் செல்வன். மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மாக்கடல் என்பது உரிச்சொல் தொடர். வில்வாள் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை. வில்வாள் என்பது உம்மைத் தொகை. ஆக்கல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா. விதையாமை நாறுவ வித்து உளமேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு வரை பாடலில் பயின்று வந்துள்ள அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. கூற்று அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. கூற்று தவறு, காரணம் சரி. உரையாமை உரை இ கூட்டல் ஆ கூட்டல் மை கூட்டல் இங்கு மை என்பது. தொழில் பெயர் விகுதி. பின்வருவனற்றுள் சரியான ஒன்றை தேர்க. அனைத்தும் சரி. இது பழம் அன்று. இவை பழங்கள் அல்ல. எத்துணை ஆண்டு பழமையானது? எத்தனை நூல்கள் வேண்டும்? அனைத்தும் சரி. ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியது. கடி. பூவாது காய்க்கும் மலர்க்கை. அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? எதிர்மறை வினையெச்சம் ஓமைத் தொகை. முத்து உடையாமல் இலக்கண குறிப்பு தருக. முத்து உடையாமை
எதிர்மறை வினையெச்சம் ஊமை தொகை. பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்கள் இலக்கணம் யாது? எதிர்மறை வினையெச்ச ஊமை தொகை. முத்து உடையாமல் இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை. வெறி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அலைப்படை. வெறி ஈ சொல்லிசை அலைப்படை. குழா ஆத்து என்பதன் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அலைப்படை. குழா ஆத்து செய்யுளிசை அலைப்படை. 2 கிலோ கொடு என்பதன் என்ன ஆகு பெயர்? எடுத்தல் அளவை ஆகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்ன கருத்தாகு பெயர். முல்லையை தொடுத்தால் இங்கு பயின்று வந்துள்ள ஆகு பெயர் பொருளாகு பெயர். கேடில் விழிச்செல்லம் கல்வி ஒருவருக்கு பொருள் பின் வரு நிலையணி. தவறான ஒன்றை காண்க. ஒன்றா வஞ்சித்தலை காய்முன் நிறை. கனிமுன் நேர் வருவது எது? கனிமுன் நேர் வருவது எது? ஒன்றா வஞ்சித்தனை. இசை நிறை அளபடை அழைக்கப்படுவது எது? செய்யுளிசை அளபடை. இசை நிறை அளபடை என அழைக்கப்படுவது செய்யுளிசை அளபடை. தவறான கூற்றை காண்க. தொழிற்பெயர் மூவிடத்திற்கும் உரியது காலம் காட்டும். கீழ்காணும் எது முதநிலை தொழிற்பெயர்? திரிந்த தொழிற்பெயர். கேடு. எது முதநிலை திரிந்த தொழிற்பெயர்? கேடு. பின்வரும் இலக்கண குறிப்பு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்கவும். வினைத்தொகை. சூழ்சுழல். சூழ்கழல். சூழ்கழல். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9. கட்டுரை படித்தான் என்பது வேற்றுமை தொடர். நச்சப்படாதவன் செல்வம். நடு உருள் நச்சு பழம்பொரு மரம் தழு மரம் பழுத்தற்று. நச்சு மரம் பழுத்தற்று என்ற திருக்குறளின் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. வேலோடு நின்றான் இடுவென்ற போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வளர்வானம் என்பது இலக்கண குறிப்பு தொகை. தன்பெயல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. உந்துவலி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேண்டும் என்று பாரதியார் பாடலில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேண்டும் என்று பாரதியாரின் பாடலில் மரபு வழுவமைதி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. செல்வன் வந்தார் கால வழுவமைதி. நீ வந்தேன் என்பது இடவழு. நீ வந்தேன் என்பது இடவழு. குயில் கத்தும் என்பது மரபு வழு. ஆலத்து மேலே குவளை குளத்துல வாயின் நெடிய குரங்கு என்று மயிலைநாதர் உரையில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் எதிர்நிரல் நிறை பொருள்கோள். எதிர்நிரல் நிறை பொருள்கோள். விடை வகை எத்தனைப்படும்? 8. நீ விடைய
நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி வினா விடை. இனமொழி விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறள் பயின்று வந்துள்ள பொருள்கோள் 3 நிரல் நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுவது மறைவிடை. வினா எத்தனை வகைப்படும்? 6. வினா எத்தனை வகைப்படும்? 6. மாணவனிடம் மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினா. ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொளல் வினா. தேவர் அணையின் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. மதுரைக்கு போகும் வழி யாது என்னும் வினாவிற்கு மாம்பழம் கிலோ 50 ரூபாய். விடையளிப்பது எவ்வகை வழு? விடை வழு. வண்ணமும் கண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு காண்க. வண்ணமும் சுண்ணமும். எண்ணும்மை. எண்ணும்மை. வெண்பா எத்தனை வகைப்படும்? 5. வெண்பா எத்தனை வகைப்படும்? 5. கூற்று திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம் வெண்பாவிற்கு உரிய செப்பலோசை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. பொறுத்துக. செப்பலோசை வெண்பா. அகவலோசை ஆசிரியப்பா. துள்ளலோசை கலிப்பா. தூங்கலோசை வஞ்சிப்பா. சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் எந்தப்பா வகையில் அமைந்துள்ளன? அகவற்பா. சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் எந்தப்பா வகையில் அமைந்துள்ளன? அகவற்பா. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணியை கூட்டுக. நிரல் நிறை அணி. பொருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வளரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் போல் விரிவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை காட்டுக. அடி இயைபு. அடி இயைபு. மணக்குகை என்பதன் இலக்கண குறிப்பு. மணக்குகை என்பதன் இலக்கண குறிப்பு. உருவகம். உருவகம். அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினவும் வினா வகை கொளல் வினா. கொளல் வினா.
ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது செய்தித்தொடர். ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தித்தொடர். பவளவாய் பேசினாள் என்பதன் இலக்கண குறிப்பு அன்மொழித் தொகை. கல்வி என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். கல்வி என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். பவளவாய் அன்மொழித் தொகை.